வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் பிஸ்னஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வாஷிங் மிஷின் டேப், வாஷிங் மிஷின் அடாப்டர், வாஷிங் மிஷின் ஹோஸ் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுதான் வாஷிங் மிஷின் ஹோஸ். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் போடுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மீட்டர், 2 மீட்டர், அப்புறம் 3 மீட்டர் வரும். இதுல வந்து இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்க கழட்டிக்கலாம். கீழே இருக்க லாக்கை எடுத்துட்டு மேலே அப்படியே கழட்டிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் போடுறது பார்த்தீங்கன்னா அதை இழுத்துட்டு மேலே வச்சு லாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிக்கும். ஸோ இப்போ இந்த வாஷிங் மிஷின் அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் உடஞ்சிரும். இது ஹார்ட்வேர் கடையிலையும் தனியாக கிடைக்கும். இப்போ வாஷிங் மிஷின் டேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின் டேப்ல உங்களுக்கு த்ரெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணால் இதுக்கு தேவையான அடாப்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அடாப்டர் எடுத்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷின் ஹோஸில் வர அடாப்டரை வந்து எடுத்துட்டு அதில் இருக்க அந்த 4 ஸ்க்ரூவையும் நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா 4 பக்கம் இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அடாப்டர் பார்ட்டியும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த அடாப்டரை எடுத்து நல்லா வந்து இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அடாப்டரை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் டேப்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி அடாப்டரும் ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். ஸோ இதுவும் வாஷிங் மிஷின் நார்மல் அடாப்டர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ஒன்றும் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து அந்த டேப்ல போட்டுட்டு இந்த மாதிரி ஹோஸ் கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஸ்க்ரூ பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை ஹோஸில் வர அடாப்டரை எடுத்துட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டு இப்போ அந்த வாஷிங் மிஷின் ஹோஸ் எடுத்து அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி நீங்கள் அந்த அடாப்டரை லாக் பண்ணிட்டு இப்போ வாஷிங் மிஷினில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.